வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. எமோஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எமோஷன்ஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தரும் லைஃப்பில் ரியாக்ட் பண்ணுற விதம், அவங்க பிலீவ் பண்ணுற விஷயங்கள் இங்கே வேறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள், கோவப்படுறவங்க எல்லாருமே அந்த கோவத்தை ஒரே மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது இல்லையா? சில பேர் ரொம்ப கோவம் வரும் பொழுது அமைதியான ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. வேறு சிலர் வார்த்தைகள் மூலியமா அந்த கோவத்தை இமோட் பண்ணுவாங்க. வேறு சிலர் ரொம்ப காமா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே போய் ஆப்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்னும் வேறு சிலர் ஃபிசிக்கல் வயலன்ஸ் மூலமாக அவங்க கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு டைம்ஸில் இன்னொரு புது வழியில் நிறைய பேர் அவங்க ஆங்கரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. தட் இஸ் பை யூஸிங் சோஷியல் மீடியா ஆஸ் அ பஞ்சிங் பேக். எதனால் சோஷியல் மீடியா டீடாக்ஸ், சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு குட்டி பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் சில நாட்களுக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு நினைக்கிறோம். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக், தேவையில்லாத கான்டென்ட்டை நான் நிறைய கன்சியூம் பண்ணுறேன்னு தோணும் பொழுது இந்த டெசிஷன் நம்ம எடுப்போம். ஆர் மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மைண்டை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், இது ரொம்ப அடிக்ஷனாக இருக்குது, ஸோ இதிலேருந்து நான் வெளியே வரணும்னு இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இங்கே நடக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து விலகி இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஹேட்ரட் ஆஃப் அதர் பீப்புள். எங்கே போனாலும் ஒருத்தங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வெறுப்பை காட்டும் பொழுது அது அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை, ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணிடுது. சோஷியல் மீடியா இன் இட் செல்ஃப் கெட்டது அப்படின்னு சொல்லி ஈஸியாக அதை கிரியேட் பண்ணவங்க மேலே ப்ளேம் பண்ணிட முடியாது. சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ணுற விதம் மாறி போனதால தான் சோஷியல் மீடியாவே கெட்டது, அது மாறிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறோம். அந்த ஐடியாவை முதல்ல டிசைன் பண்ணது அண்ட் அதில் கனெக்ட் ஆகி இருக்க இது ரெண்டுமே மனுஷங்க தான் அப்படின்றப்போ இங்கே அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ஹியூமன்ஸ் அவங்க மைண்டையும் எமோஷன்ஸையும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஒரு பக்கம் கோவம், வன்மம், சோகம், பயம், இந்த மாதிரியான எமோஷன்ஸை வென்ட் பண்ணுறதுக்காகவே சோஷியல் மீடியாவை நிறைய நேரங்களில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு எமோஷனை முழுமையாக உணர்ந்து உள்வாங்கி அக்செப்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்திக்காமல் போனதுனால தான் அதை எப்படி நமக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுனே நமக்கு தெரியாமல் போயிடுது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் சோஷியல் மீடியாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். யார் மேலேயாவது கோவம் வரும் பொழுதோ இல்லை சண்டை போடும் பொழுதோ அதை சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒருத்தங்களை திட்டி ஸ்டேட்டஸ் போடுறது, ஹேட் காமெண்ட்ஸ் போடுறது, ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு தோணியிருக்கா? இல்லை சோகமாக இருக்கும் பொழுது சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே மைண்டை டிஸ்ட்ராக்டாக என்கேஜிங்காக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இருக்க இன்செக்யூரிட்டிஸை ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவை பார்த்து டிப்ரெஷன் கூட நார்மல் தான் அப்படின்னு ஏற்றுக்க பழகிட்டீங்களா? இந்த கேள்விகளோடவே இந்த எபிசோடை கன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட பதிலை நீங்களே எழுதுங்க. ஏன்னா இது சொல்யூஷன்ஸ் கொடுக்கறத தாண்டி உங்களை டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் திங்க் பண்ண வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் விண்டோஸ் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குமான ஒரு சின்ன முயற்சி தான். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஐ வில் see you soon in another episode.